என்ன சொல்லியிருக்காருன்னா 5000 உரிமை தொகை வந்து பணம் வாங்கிடுங்க, ஓட்டை அடைக்கி போடுங்க, நான் சொல்லி தான் மாதிரி அதை பற்றி அது என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. ஒரு அறியாமையின் உச்சம் தான் சொல்லணும். அவர் பிறக்கிறதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே கலைஞர் தமிழ்நாட்டில் ஆற்றியிருக்கிற சாதனைகளை அவர் தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும். திமுகவின் தலைவராக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியின் தொடர்ச்சியாக கலைஞர் வந்து 1970 இந்தியாவில் முதன்முறையாக குடிசைகளே இல்லாத நிலையை ஆக்கணும்னு சொல்லி குடிசை மாற்று வாரியம் என்று ஒன்று உருவாக்கினார். அப்போ குடிசைகள் வந்து 70களில் இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலையும் இருக்கும். ஒரு மழை காலம் அல்லது வெயில் காலத்தில் தீக்கிரையாவது, மழை காலத்தில் வெள்ள பாதிப்புகளுக்குள்ளாவது, இந்த மாதிரி அவதியுற்று கொண்டிருந்த குடிசை பகுதி மக்கள் அதை வந்து இந்தியாவில் முதன்முறையாக குடிசை மாற்று வாரியத்தை ஏற்படுத்தி குடிசைகளுக்கு பதிலாக காங்கிரீட் வீடுகளை கட்டி தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதை இப்போ நவீனப்படுத்தி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் என்றாக்கி இன்றைக்கு 280 290 சதுரடியில் கட்டின கட்டிடங்களை 400க்கும் மேற்பட்ட சதுரடியில் கட்டி மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சியை, வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தந்திருப்பவர். அப்போ இப்போ சொன்னவரை பிறக்கவே இல்லை. அவர் 1970 இது 4 வருஷத்துக்கு முன்னாடியே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிப்காட்னு ஒன்று இன்றைக்கி தொழில் வளர்ச்சி இன்றைக்கி இந்தியாவை முழுக்க சொல்கிறாங்க. தொழில் வளர்ச்சியில் குறிப்பாக உற்பத்தி துறையில் 15% பேர் தமிழ்நாட்டில் பணியாற்றுகிறார்கள். குஜராத்தில் 13% தான், மகாராஷ்டிராவில் 12% தான், ஆனால் தமிழ்நாட்டில் 15%. இதுக்கான காரணம் 1971 முத்தமிழறிஞர் கலைஞர் ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடுங்கிற சிப்காட்டுங்கிற அமைப்பை ஏற்படுத்துன்னு தான். அதாவது இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட்டுக்காக அப்போ பண்ண அந்த விஷயந்தான் இன்றைக்கி வந்து இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி சிட்கோ என்கின்ற ஒன்று, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சொல்கிற இந்த சிட்கோவையும் கலைஞர் 1970 உருவாக்கினார். அதனால தான் இன்றைக்கி இந்தியாவிலேயே சிறு குறு தொழில்களில் இந்தியாவில் தமிழ்நாடு முன்னிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ உயர்கல்வி சேர்க்கை, இப்போ நான் சொன்னேன், உயர்கல்வி சேர்க்கையில் இந்திய அளவிலான சதவிகிதம் 28.4. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய சாதனை 47% உயர்ந்திருக்கு. அதே மாதிரி உயர்கல்வி சேர்க்கை மட்டும் இல்லை, மகளிர் வேலை செய்கிறாங்கல்ல அதுலேயுமே இந்திய அளவில் தமிழ்நாடு தான் இன்றைக்கி முதலிடத்தில் இருக்குது. முத்தமிழறிஞர் கலைஞருடைய காலத்தில் தான், இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி தான் சென்னையிலே மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க இருந்த கை ரிக்ஷாக்கள் ஒழுக்கப்பட்டு சைக்கிள் ரிக்ஷாக்களாக தரப்பட்டது. இந்த மாதிரி பல்வேறு காரியங்களை தொழில்துறையிலும் கல்வித்துறையிலும் சுகாதாரத்துறையிலும் அந்த காலத்திலிருந்து செஞ்சு வர்றதால தான் இப்போ ஒட்டுமொத்தமாக பொருளாதார வளர்ச்சி என்பது இந்திய அளவில் எல்லா மாநிலங்களிலும் ஓரிலக்கமாக இருந்து வருகிற நிலையில், ஏன் ஒன்றிய அளவிலேயே 6.5% என்கின்ற நிலையில் இருக்கும்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய சாதனை 11.9 இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 14-15 வருஷத்துக்கு முன்னாடி முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 13.12% இருந்தது. அதுக்கு பின்னாடி ஒரு 14 வருஷம் ஓரிலக்க வளர்ச்சியாக இருந்தது. இன்றைக்கி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் 11.19% உயர்ந்திருக்கிறது. இதையெல்லாம் தெரிந்து கொண்டால் அதை சொல்ல மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவர் சொன்னார், அவர் பிறக்கிறதுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நகர்ப்புறங்களில் வசித்தவருடைய எண்ணிக்கை வெறும் 30% தான். மீதி 70% கிராமப்புறங்களில் வசித்தாங்க. ஆனால் இன்றைக்கி 2025 எவ்வளோ சதவீதம் பேர் நகர்ப்புறங்களில் வசிக்க தொடங்கியிருக்கிறாங்கன்னா, கிராமப்புறங்கள்லேருந்து படிப்படியாக இடம் மாறி நகரங்களுக்கு வந்து 54% பேர் வசிக்க தொடங்கியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 100%. நகரப்பகுதியில் வசிப்பவர்கள் எண்ணிக்கை 54% உயர்ந்திருக்கிறது என்றால் நகர்ப்புற வளர்ச்சி அதற்கு வளர்ந்ததற்கு காரணம். இதை செய்ததும் திராவிட இயக்க ஆட்சி. இதெல்லாம் புரிந்து கொண்டு பேசினால் நன்றாக இருக்கும். தலைமையில் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் கமிட்டின்னு ஒன்று இருக்குங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர், டிடிஹெச் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்க இன்டர்வியூ நடத்தி அதில் எத்தனை பணியிடங்கள் காலியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தொடர்ந்து வெளியிடுவாங்க. பல் மருத்துவர்களாக இருந்தாலும் ஆயுஷ் மருத்துவர்களாக இருந்தாலும் அந்த மாதிரி வெளியிடுவாங்க. அவங்க அந்த முடிவை அவங்கள பொறுத்து வெளியிட்டுருவாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ ஏற்கனவே கேத்தலாப் ஏற்கனவே எத்தனை ப்ரொசீஜர் நடக்குது? இது எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் ஸ்ட்ரென்தனிங் பண்ண வேண்டியது இருக்கா? எல்லாமே இருக்கு. இல்லை டாக்டர்களும் இருக்காங்க. இல்லை நீங்களாவே ஏதாவது ஒரு கருத்து சொல்லக்கூடாது. இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கேட்டுங்க, எவ்வளோ மருத்துவர்கள் இருக்காங்க கேட்டுங்க, என்ன தேவையோ பண்ணி கொடுக்கலாம்.